ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கல சின்ன வயசுல, அதுதான் உண்மை. பார்க்கல, அதனால எந்த சாங்கோ ஒரு சீனோ பார்த்தல. ஆட்டமா தேரோட்டமா சாங் நான் சின்ன வயசுல இருந்து என்ஜாய் பண்ண பாட்டு. சோ இது இப்ப பாக்குறச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் விஜயகாந்த் சாரோட மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஃபேன் சொல்லலாம். அவரை பாக்குறச்சே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட் அவர் இல்லையேங்கிற வருத்தமும் இருந்தது. பார்க்க வேண்டிய படம், வரவேற்கத்தக்க படம். அவருடைய 100வது படம் இதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. என்ஜாய் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இது ஏ சர்டிபிகேட் கொடுத்தா கூட அந்த அளவு சண்டை காட்சி இப்ப இருக்கிற வயலன்ஸை பார்க்கும்போது இது பார்க்க கூடாதுன்னா ஒண்ணும் இல்லைங்க. எல்லாருமே பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம். நான் இன்னைக்குதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த படம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. இந்த படத்தை பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. படம் வேற லெவலா இருந்ததுண்ணா. சாங்ஸ் செம்ம வைப், ஆடியன்ஸ்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. எல்லா ஷோக்குமே டிக்கெட் இல்ல, நாங்களே லாஸ்டா 2 டிக்கெட் இருந்ததை புக் பண்ணிட்டு தான் வந்தோம். வேற லெவலா இருக்குதுண்ணா படம். கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு படம். நான் சின்ன வயசுல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்ப பெரிய ஸ்கிரீன்ல இவ்வளவு பெரிய ஜனத்தோட பாக்குறது, பெரிய தியேட்டர்ல பாக்குறது நல்லா இருக்கு. நாங்க அப்ப கிராமத்துல பார்த்தோம், இப்ப சென்னையில இவ்வளவு பெரிய தியேட்டர்ல இந்த படத்தை பாக்குறது நல்லா இருக்கு. டிஜிட்டல் பிரிண்ட்ல சூப்பரா இருக்கு. வசனம் இப்ப இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே அப்பயே எழுதியிருக்காங்க. இப்ப இருக்கிறதுக்கு வசனம் நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. மன்சூர் அலிகான் சொல்லவா சார் வேணும், செம்ம நடிப்பு. அவருக்கு அது ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன், ஆனா நல்லா நடிச்சிருந்தாரு. அவரோட என்ட்ரியே செம்ம கைத்தட்டல், நல்லா இருந்தது. ரொம்ப வருஷம் சென்று பாக்குறது நல்லா இருக்கு. எப்படா கேப்டன் வருவார்னு இருந்தது. அந்த 25 நிமிஷத்துல கேப்டனை காட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, செம படம், நல்லா இருந்தது. பிரிண்ட் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன வயசுல பாத்திருப்பீங்க, இப்ப பாக்குறது எப்படி இருக்கு? சின்ன வயசுல ஒரு ரசிகையா பார்த்தேன். அப்போ விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பர்சன், இன்னைக்கு அவர் எங்க கட்சியோட தலைவர். ஆனா அவர் இன்னைக்கு எங்களோட உயிரோட இல்ல. இருந்தாலும் இன்னைக்கு இந்த 2 மணி நேரம் அவரை நாங்க உயிரா எங்களோட பார்த்ததே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. எனக்கு அவருடைய வசனங்கள், உச்சரிப்பு, அவருடைய என்ன சொல்றது, அவர் நடந்தாலும் அழகு, நின்னாலும் அழகு, சண்டை போட்டாலும் அழகு, எல்லாமே அவர் ஒரு அழகுதான். அந்த அழகு நாங்க திரும்பி பார்த்து மலைச்சு போய் கண்ணீரோட தான் நாங்க வெளியில வந்திருக்கிறோம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தலைவர் வந்தோடனே கைத்தட்டி விசில் அடிச்சு எல்லாம் ஆரவாரம் பண்ணி ஒரே சந்தோஷம்தான். இன்னும் கொஞ்ச நேரம் இந்த படம் இன்னும் ஒரு 2 மணி நேரம் வளராதா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. என்ன பண்றது, முடிஞ்சு போச்சு 2 மணி நேரத்திலேயே, அவ்வளவுதான். ஆக்சுவலி கேப்டன் பிரபாகரன் மூவி உண்மையா சொல்லணும்னா FTFS ஷோ ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்கோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி. புது படம் பார்க்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ல உள்ள போகுமோ அந்த அளவுக்கு சேம் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் உள்ள போனேன். அதை 200% ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு ஒரு விஷயமும் நிறைய கேள்வி இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. ஒண்ணு, ஒரு ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன், அதாவது சாங்னு சொல்லி அந்த காலத்துல எல்லா படத்துலயுமே இருக்கும். 10 நிமிஷத்துல ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் சாங் இல்லைன்னா அந்த படமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி இப்ப வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோன்னு வந்தாலே ஒரு சாங், இன்ட்ரோடக்ஷன் சாங்னு ஒண்ணு கொடுத்துடணும் அப்படின்னு. பட் ஒரு ஹீரோ 38 நிமிஷம் கழிச்சு வர்றாரு படத்துல. அது அன்னைக்கு செகண்ட் ஹீரோ தான் போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹீரோக்கு ஒரு மாஸ் சாங் இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு இல்ல. எப்படி இந்த அக்செப்ட் பண்ணிட்டு அந்த காலத்துல எப்படி எடுத்தாரு, எப்படி யோசித்தாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலே படம் அது வேற லெவல்னு சொல்லலாம். அதை தாண்டி டைரக்டர் ஷாட் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும், தயவு செய்து அந்த ட்ரெயின் ஷாட் எப்படி எடுத்தீங்கன்னு ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நிறைய அவ்வளவு கோடிக்கணக்கில் நான் செலவு பண்ணி படம் எடுத்தேன், இந்த ஷாட் VFX வச்சேன், அனிமேஷன் வச்சேன், அது இதுன்னு சொல்றாங்க. ஆனா ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. பட் அந்த இடத்துல என்னால யோசிக்கவே முடியல எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம்.